Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக தலைமை கழகத்திலிருந்து முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. அது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை விவரிக்கும். வணக்கம் சுரேஷ். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி ஒப்புதலோடு தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய 56வது நினைவு நாளை முன்னிட்டு கழகத்தின் சார்பில் அவரது நினைவிடத்தில் மலர் அஞ்சலி செலுத்தப்படும் 3/2/2025 திங்கட்கிழமை அன்று செலுத்தப்படும் என்று அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய 56வது நினைவிலான 3/2/2025 திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவிடத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மலர் வளையம் வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்த உள்ளார் என்றும் அதனைத் தொடர்ந்து தலைமை கழக செயலாளர்கள் மலர் அஞ்சலி செலுத்த உள்ளனர் என்றும் அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக சார்பு அமைப்புடைய மாநில துணை நிர்வாகிகள், மாவட்ட கழக நிர்வாகிகள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்றம், புரட்சித் தலைவர் அம்மா பேரவை, எம்ஜிஆர் இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி, அண்ணா தொழிற்சங்கம், வழக்கறிஞர் பிரிவு, சிறுபான்மைகளை பிரிவு, விவசாயிகள் பிரிவு, மீனவர் பிரிவு, மருத்துவர் அணி, இலக்கிய அணி, அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி, இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை, தகவல் தொழில்நுட்ப பிரிவு, வர்த்தக அணி மற்றும் கலைப்பிரிவு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த உள்ளாட்சி அமைப்புடைய பிரதிநிதிகளும் கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகளும் கழக உடன்பிறப்புகளும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு மற்றும் கழக அமைப்புகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கேரளா, புதுடெல்லி மற்றும் அந்தமான் உள்ளிட்ட பிற மாநிலங்களில் 3/2/2025 அன்று ஆங்காங்கே பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் ஆங்காங்கே பேரறிஞர் அண்ணா அவருடைய திருவுருவப் படங்களை வைத்து மலரஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஒப்புதலோடு தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.